வணக்கம். இது டிஜிட்டல் டிகோட் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் பேசு பொருள் திமுக அதிமுக கூட்டணி முயற்சி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் IUML. இன்று புதிய தலைமுறைக்கு ஒரு நேர்காணல், புதிய தலைமுறை ஆசிரியர் சமஸுக்கு ஒரு நேர்காணல் IUML தலைவர் காதர் மொஹிதீன் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில திமுக அதிமுக கூட்டணி தொடர்பாக ஸ்டாலினே தன்னிடம் பேசியதாக தெரிவித்திருக்கிறார். இது குறித்து விரிவாக பேசுவதற்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு கோலப்பன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நேரடியா முதல் கேள்வியவும் IUML தலைவர் மொஹிதீன் பேசும்போது இந்த கூட்டணி தொடர்பாக எடப்பாடி முதலமைச்சராக இருப்பார், நாங்கள் ஆதரவு தருவோம் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணி முயற்சியை ஸ்டாலினே பேசினாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. இது வரைக்கும் நம்ம கடந்து வந்த எல்லா இடத்துலையுமே இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் பேசினாங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. முதல் முறையா ஸ்டாலினே இதை நேரடியாக எங்கிட்ட பேசினாரு அப்படின்றத அவர் போட்டு உடைச்சிருக்காரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன நடந்தது? உங்களுக்கு இன்னும் க்ளோஸா தெரியும் இல்லை, இந்த அரசு அமைந்து இவ்வளவு நாட்களுக்கு பிறகும் அந்த முயற்சிகள் எல்லாம் கைவிடப்பட்டு ஒரு புதிய அரசு உருவாகி இவ்வளவு நாட்களுக்கு ஆன பிறகும் அது ஒரு பேசு பொருளாக இருந்து கொண்டிருக்கிறதுனா அதற்கு காரணம் திமுகவினுடைய முன்னாள் கூட்டணி கட்சிகள் அவளுடைய ஆதரவில் இந்த அரசு அமர்ந்திருக்கிறது. இந்த அரசு அமர்ந்தது மட்டுமல்ல, அமர்ந்த தொடக்கத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக தோழர். ஆனால் செல்ல செல்ல காலம் செல்ல செல்ல இடதுசாரிகளுக்கும் திமுகவுக்கும், IUMLக்கும் திமுகவுக்கும், மதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இப்படி அந்த உறவு பெரிய விரிசலை ஏற்படுத்தி வந்திருக்கிறது. ஸோ தொடக்கத்தில் அவர்கள் என்ன சொன்னார்கள்னா, நாங்கள் ஒரு அரசு அமைக்கணும், ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாதுங்கிற முறையில் நம்ம கொடுத்தோம்னு சொன்னாங்க. ஸோ இந்த உறவு மெதுவாக கெட்டுப்போகும் ஒரு காலகட்டத்தில் இடதுசாரிகள் மீதும் மதிமுக மீதும் IUML மீதும் திமுக தரப்பிலிருந்து ஒரு நம்ம திரையில சமூக வலைதளங்களிலும் தலைவர்கள் மத்தியிலும் ஒரு கடுமையான காரசாரமான விவாதங்கள், ஒருவரை ஒருவர் கடுமையாக திட்டிக் கொள்வது. அந்த வரும் சமயத்தில் ஏன் நாம் இப்போது விஜய் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு அரசை உருவாக்கினோம் என்பதை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு திமுகவின் முன்னாள் கூட்டணி கட்சியினர் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். அதுதான் முக்கியமான காரணம். அதற்காக பேராசிரியர் காதர் மொஹிதீன் தான் முதலில் சொல்கிறார் என்பது உண்மையல்ல. நீங்கள் இந்த விஷயத்தில் முதலில் தொடக்கத்தில் இடதுசாரிகள் அதை அரசல் புரசலாக தெரிவித்தார்கள். அவர்கள் தெரிவித்து அது டெல்லி வரை சென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டின் பொதுச் செயலாளர் MA பேபி அவர்களே வெளிப்படையாக இப்படி ஒரு ப்ரொபோசல் என்று சொல்லிவிட்டார். அதை இடதுசாரிகளும் அவர்களுக்கு வேண்டிய நண்பர்களிடம் பேசியிருக்கிறார்கள், பத்திரிகையாளரிடம் பேசியிருக்கிறார்கள், இவன் திருமாவளவனிடம் கூட பேசியிருக்கிறார்கள், 3 பேரையும் வைத்து பேசியிருக்கிறார்கள். இது தவிர என்ன செய்திகள் எல்லாம் வந்தது என்றால், அவர் நம்முடைய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கருத்தை முன்வைக்கும் பொழுது, இடதுசாரி கட்சி தலைவர்களை சந்தித்து பேசும் பொழுது, அங்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் விஜயகாந்த் மறைந்த நடிகர் விஜயகாந்தின் கட்சியினுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சுதீஷும் இருந்திருக்கிறார். இடதுசாரிகள் இருக்கும் பொழுது சுதீஷ் அவர்களும் அந்த கருத்தை முதலில் அவர் வைத்தது போல் பேசியிருக்கிறார். இது தவிர திராவிட இயக்கத்தினுடைய தலைவரான கி வீரமணி அவர்களும் அந்த விவாதத்தில் பங்கெடுத்திருக்கிறார். அந்த கூட்டத்தில் பங்கேற்ற சில தலைவர்கள் என்னிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் உண்மையாக தெரிவித்தார்கள், ஆனால் நான் யார் சொன்னார்கள் என்பதை நான் தெரிவிக்க முடியாது. அவரும் அந்த விவாதத்தில் பங்கெடுத்து நாம் இப்படி ஒரு ஆட்சி அமைத்தால் என்னங்கிற ஒரு கருத்தை ஆனால் இடதுசாரி தலைவர்கள் சொன்ன கருத்து என்னன்னா, எங்களிடம் திணிப்பில்லை, இப்படி ஒரு ப்ரொபோசல் இருக்கு, நாங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு நினைச்சா நீங்க என்ன முடிவுனாலும் எடுங்கிறது. ஆனால் இதுல நடந்துங்கிறது உண்மை. அதில் ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டத்தில் இருந்திருக்கிறார் என்பது உண்மை. இதை நாம் இதுவரை சொல்லவில்லை. காதர் மொஹிதீன் சொன்னதால் இடதுசாரி தலைவர்கள் நம்மிடம் கருத்து, அவர்கள் பெயர் சொல்லாமல் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களும் அந்த கூட்டத்தில் இடம்பெற்றிருந்தார். அவர் அந்த கருத்தை தங்களிடம் தெரிவித்தார். நீங்கள் உங்கள் முடிவை எடுக்கலாம், நாங்கள் இப்படி எங்களுக்கு ஒரு ப்ரொபோசல் இருக்குன்னு சொல்லியிருந்தார் என்பதை இடதுசாரி தலைவர்களுமே தங்களுக்கு வேண்டிய பத்திரிகையாளர்கள், நண்பர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லோரிடமும் பேசியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெளிப்படையாக சொல்லவில்லை அந்த ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் பங்கேற்று. ஏனென்றால் முதல் தொடக்கத்தில் அந்த முயற்சி வைக்கப்பட்ட பொழுது அதை வேண்டாம் என்று சொன்னவரே திரு ஸ்டாலின் அவர்கள். பின் அவருக்கு எல்லா மட்டத்திலும் அவருக்கு ஒரு நிர்பந்தம் அல்லது நெருக்கடி
அல்லது நாம் ஒரு மாற்று அமைச்சரவை ஏற்றல். ஏன்னா திமுக அண்ணா திமுக ரெண்டும் ஒரே கட்சி, ஒரு திராவிட இயக்கத்திலிருந்து பிரிந்து வந்த கட்சிகள். அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வைக்கப்பட்டது. அவரும் கடைசி காலகட்டத்தில் அவரும் சரி நாம் அது செய்து பார்க்கலாம் என்ற எண்ணத்தில் தான் எடப்பாடி அவர்களையும் பெயர் வைத்திருக்கிறார்கள். எடப்பாடி இல்லாத போது பின்னாடி திருமாவளவனையும் முதல்வராக்குவதற்கான ஒரு எண்ணம் நடந்தது. அந்த விஷயம் ஐஎம்ல அதை சொல்றாரு. முதல் நாள் வந்து எடப்பாடி முதல்வர்னு சொல்றாங்க, அடுத்த நாள் வந்து திருமாவளவன். இதுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருமாவளவனை முதல்வராக்க விஷயத்தில் திருமாவளவனிடமே எடப்பாடி அவர்களே பேசினார் என்று கூட எனக்கு தகவல் உண்டு, கட்டாயம். ஸோ இப்படியெல்லாம் சேர்ந்து அவர்கள் வந்து ஒரு திராவிட வெற்றி கழகம் இந்த அரசு வராமல் இருப்பது. உங்களுக்கு நினைவிருக்கும் சி.வி. சண்முகம் செய்தியாளர் சந்திப்பின் போது இவங்க பிரிஞ்சு தனியா ஒரு அணியை அமைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது செய்தியாளர் சந்திப்புல சி.வி. சண்முகம் சொல்றாரு, திருமாவளவன்ற முதலமைச்சர் வேட்பாளர் போது எடப்பாடி தான் மறுத்தாரு அப்படின்னு அவரு சொல்றாரு. அது அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கலாம். பட் எனக்கு தெரிவிக்கப்பட்ட ஒரு கருத்தில் எடப்பாடி அவர்கள் கூட, ஏனென்றால் முதலில் அந்த எடப்பாடி அது வெற்றி பெற முடியவில்லையா, அடுத்த கட்டம் தானே நீங்க திருமாவளவன் பெயர். பட் எனக்கு சொல்லப்பட்ட கருத்து எடப்பாடி அவர்கள் கூட அதற்கு ரொம்ப ஆதரவாக இணங்கி வந்து அவரே திருமாவளவனிடம் பேசியதாக ஒரு தகவல் நிச்சயமா இருக்கிறது. அதை மறுக்க முடியாத தரப்பிலிருந்து வந்தது. அது உண்மையா பொய்யாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் என்னிடம் சொன்னவர் அது அந்த 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 விவாதத்தில் பங்கேற்றவர். எடப்பாடியை நீங்க பேசுங்கிற முறையில் அவர் திருமாவளவன் அவர்களிடம் பேசியிருக்கார். கடைசியில் அது நடைபெறவில்லை. அது ஏனென்றால் அதனுடைய நிச்சயத்தன்மை எப்படி இருக்கும், எத்தனை நாள் ஓடும், இந்த மாதிரியான சில ஒரு கட்சி 2 எம்எல்ஏக்களை வச்சிருக்கிற ஒரு கட்சிக்கு முதல்வராக்கினால் அதை எப்படி தாக்க முடியும். அதன் பிறகு நீங்க இன்னொன்று நம்ம ஊரில் எப்படி பார்க்கணும்னா, ஒரு தலித் சீஃப் மினிஸ்டர் ஒரு வரலாற்றில் உருவாகியிருப்பார், அது ஒன்று. ஆனால் நம்ம கட்சிகளில் இருக்கக்கூடிய இடைநிலை ஜாதியை சேர்ந்த தலைவர்கள் எத்தனை நாள்கள் அதை சகித்து கொண்டிருப்பார்கள், அந்த மாதிரியான சில கேள்விகள்லாம் வந்திருக்கும். அது ஒரு ஃபார்ஃபெட்சடாக இருக்கலாம், நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் வந்திருக்குமா, அந்த மாதிரி நம்ம யோசிக்கலாம். பட் அதற்கான வாய்ப்பும் இருந்திருக்கு. அதை தான் திருமாவளவன் அவர்களும் மனதில் எடுத்துக்கொண்டிருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் நாம் 2 எம்எல்ஏக்களை வைத்திருக்கிற ஒரு கட்சியை முதல்வராக்கி விட்டு மற்றவர்கள் இந்த ஊரில் உட்கார்ந்து எத்தனை நாள்கள் வேடிக்கை பார்ப்பார்கள், அந்த ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் அது வரலாற்றில் ஒரு நிகழ்வாக, ஒரு தமிழக முதல் முறையாக ஒரு தலித் ஒரு நாளாக இருந்தால் கூட அது வரலாற்றில் வந்திருக்கும். சரி, இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இந்த ப்ரொபோசலை முன் வச்சது யாரு? இப்ப அந்த கூட்டத்தில் ஸ்டாலின் தான் என்கிட்ட பேசினார்னு இவர் சொல்றாரு. அந்த கூட்டத்தில் இந்த ப்ரொபோசலை யாரு முன் வச்சாங்க, யார்கிட்ட இருந்து இந்த ஐடியா ஒரிஜினலி ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னு? எனக்கு தெரிஞ்சவர் பெரும்பாலும் அது திமுக தரப்பில் இருந்து தான் ஒரு ஐடியா வந்திருக்கு. ஆனால் 2 சைடுலையுமே பேசியிருப்பாங்க. ஏன்னா என்ன ஒரு கருத்து உருவாயிருக்கும் என்று நான் யூகித்த வரைக்கும், நான் இந்த மாதிரியான ஒரு கருத்துக்கு இவர்கள் உடன்படுவார்களா என்று நினைத்த திராவிட இயக்கத்து தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் எல்லாம் அதற்கு ஆதரவாக கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். 2 தரப்பிலும் இருந்து வந்திருக்கலாம், அல்லது முதல் தடவையாக திமுகவில் இருந்து போயிருக்கலாம். எப்படி யோசித்திருக்க வேண்டும் என்றால், ஒருவேளை விஜய் போன்றவர் ஆட்சிக்கு வந்துவிட்டு எம்ஜிஆர் போல ஒரு தொடர்ச்சியான ஒரு 10 ஆண்டுகள் 13 ஆண்டுகள், ஏன்னா ஏற்கனவே அது ஒரு 13 ஆண்டுகள், அதன் பிறகு ஜெயலலிதா காலத்தில் ஒரு 6 ஆண்டுகள், அது முறை அதை தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி கொண்டு வருகிறார் ஒரு 10 ஆண்டுகள். ஸோ ஒரு 13-10 வருடங்கள் இப்படி தொடர்ந்து இருந்தால் காலங்கள் மாறுது. முன்னாடி இருந்த ஒரு திமுக அண்ணா திமுக மட்டும் இல்லை, இன்று தமிழக அரசியலில் புதிய கட்சிகள், புதிய எண்ணங்கள், சிந்தனைகள், இது எல்லாமே வந்துட்டு இப்போ நம்மளே தேர்தலுக்கு முன்பு நாம் கணித்த விஜய்க்கு இருந்த ஆதரவு என்பது வேறு, இன்று நாம் கணித்திருக்கக்கூடிய ஆதரவு என்பது வேறு. ஸோ அதையெல்லாம் திமுகவும் நிச்சயமாக கணக்கில் எடுத்துக்கொள்ளிருக்க வேண்டும், அண்ணா திமுகவும் கணக்கில் எடுத்துக்கொள்ளிருக்க வேண்டும். ஒருவேளை அவர் ஆட்சியில் அமைந்து தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகள் அவர் தொடர்ந்து இருக்க இருந்தால் இந்த கட்சியினுடைய ஒரு நெருக்கடி தான். அதற்காக அவை பிசுபிசுத்து போய்விடும் அப்படியெல்லாம் நான் கூட நம்பலை. ஏன்னா அண்ணா திமுகவில் இருந்து நிறைய எம்எல்ஏக்கள் வந்து இன்னைக்கு வெளியே போயிருக்கிறாங்க. அவங்க 2 தடவை தொடர்ந்து தோல்வியை தழுவி இருக்கிறதுனால அவங்க 2வது தடவை போயிருக்கிறாங்க. ஆனால் திமுகவுக்கு இம்மீடியட்டாக அந்த ஒரு நெருக்கடிலாம் வராது. அமைப்பு இருக்குது, கட்சி இருக்குது, எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க, அவங்க ஆக்டிவாக செயல்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு இளமையான ஒரு யங் லீடர் ஏற்கனவே இதுக்கு ஒரு லீடர்ஷிப்பு கிளியராக ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு. ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதினு ஆயிருக்கு. இங்கே பழனிசாமி அவர்களுடைய தலைமையை கேள்வி எழுப்பக்கூடிய தலைவர்கள் முற்றிலுமாக உருவாகி விட்டார்கள். ஸோ அவங்க அதனால மற்றவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு தயக்கம் வரணும், அந்த கட்சியை நம்மளால கட்டுக்கோப்பாக அமைத்து கொண்டு செல்ல முடியுமாங்கிற ஒரு கேள்வி வந்த பட்சத்தில் இப்போதைக்கு அந்த கேள்வி இருக்கு. ஆனால் தொடக்கத்தில் அவர்களுக்கு அந்த சிந்தனை ஓட்டம் வந்திருக்க வேண்டும். நிச்சயமாக ஒரு தொடர்ச்சியாக ஒரு ஆட்சி இருந்து விட்டால் நம்மை போன்ற அதிமுக போன்ற கட்சிகளுக்கு வந்து எதிர்காலம் என்பதை எடப்பாடி என்பவர் நிச்சயமாக அவர் சிந்திருக்க வேண்டும். அதனால அவருமே
அண்ணா அவர்கள் இருவருமே நம்ம பார்த்துருக்கிற அரசியலில், தமிழக அரசியலில் ஜென்ம விரோதிகள் என்று நம்ம திமுகவையும் பாஜகவும் கூட சொல்ல முடியாது இல்லையா? இந்த ஊர்ல ஜென்ம விரோதிகள் நம்ம வச்சுக்கிறது திமுகவும் அண்ணா திமுக தான். ரெண்டாவது பக்கம் தான் கொள்கை ரீதியா சொன்னா கூட பிஜேபி திமுக நீண்ட காலமாவே பைப்போலரா இருந்தது அவங்க இருந்தது. அதனால அந்த ஒரு பிரச்சனை. இது எதனால வருதுன்னா, ஒண்ணு கொள்கை, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ அதிகாரத்தில் பிடிச்சிடுற, நான் எதிர்கட்சியா இருக்கிறேன், இந்த ஒரு கோபம். அதிலிருந்து வெளியே வந்த ஒரு கட்சி, அந்த கட்சியை திட்டி வளர்ந்த கட்சி, இவர்கள் அவர்களை திட்டி வளர்ந்து இருக்கிறார்கள். ஸோ இவர்களே சேர்ந்து வரணும் என்றால் அப்போ அவர்களுக்கு ஒரு ஐயப்பாடு உருவாகியிருக்க வேண்டும். நம்மால் இது தொடர்ச்சியாக ஒரு ஆட்சி நீடித்தால் நம்மால் எந்த மாதிரியான, ஏன்னா இளைஞர்கள் ஒரு செட் இருக்கு இல்லையா, நீ ஒரு ஜெனரேஷன் மாறி இருக்கு. இன்னைக்கு 30 வருஷம் தமிழக அரசியல்ல மாறி ஒரு புது ஜெனரேஷன். தலைவர்கள் மட்டத்தில் அவங்க ஒத்துக்கிட்டா கூட அது களத்துல கிரவுண்ட்ல எப்படி இல்ல, கிரவுண்ட்ல நீங்க எம்எல்ஏஸ் வச்சு தான் நீங்க பண்ண போறீங்க. அதனால அந்த எம்எல்ஏனா மாவட்டம் வட்டம் இந்த மாதிரி நிர்வாகிகளா இருக்கு, அவங்க ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அது நீடித்திருக்குமாங்கிறத கேள்வி இல்ல. பட் ஒரு பரீட்சாத்தமாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பார்த்திருக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சியினுடைய சர்வைவல், அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் கொஸ்டினா வரச்சில we will go to any extreme to take. இன்ன வரைக்கும் ஸ்டாலின் என்ன சொல்லிட்டு இருக்கிறார் நீங்க பாருங்க. அவர் மறுபடியும் எலெக்ஷன் வரும். ஏன்னா நீங்கள் தொண்டர்களை, கீழே அடுத்த கட்ட தலைவர்களை நீங்க உற்சாகம் வைக்க வேண்டியது. ஏன் தலைவர் இந்த ஆட்சி கவிழ்ந்துரும் சொல்றாங்கிறது யாருக்கும் புரியல. அவர் எதை காரணமாக வைத்தே சொல்ல, அவர் என்ன சொல்ல நம்பலாம், இந்த இடதுசாரிகளுடைய ஆதரவிலையும் திருமாவளவனுடைய ஆதரவிலையும் ஐயுஎம்எல்லுடைய ஆதரவிலையும் இருக்கு. அதனால அவர்கள் ஏதாவது அந்த வரம்பு மீறி செல்லும் ஒரு காலகட்டத்தில் இந்த இடதுசாரிகள் பொறுக்காமல் அல்லது திருமாவளவனை பொறுக்காமல் ஆதரவை விலக்கிக் கொள்ளலாம், அந்த மாதிரியான ஏதாவது சொல்லலாம். இல்லை சில அந்த கட்சிக்குள்ளே சில பிரச்சனைகள் வரலாம் என்ற ஒரு கட்சிக்காரர்களை நம்மை உற்சாகப்படுத்துவதற்காக பேசுகிற பேச்சாகவும் எடுத்துக்கலாம். அதற்கு பின்னணியில் சில திட்டவட்டமான ப்ரூஃபையும் வச்சு அவர் பேசலாம். ஆனால் இப்போது இருக்கிற நிலைமைக்கு நான் அப்படி நினைக்கல. ஏன்னா நீங்கள் இடதுசாரிகள் திருமாவளவன் அவர்களும் விட்டுதா பண்ணால் கூட இன்னைக்கு அவர் எப்படி அதிமுகலேருந்து ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட வெற்றி பெற்ற எம்எல்ஏ அவர்களையே மனமும் ரிசைன் பண்ணி அந்த கட்சிக்கு போயிட்டாங்க. ஸோ குறிப்பிட வரக்கூடிய வேக்கன்சில எல்லாம் இன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சி தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் ஜெயிக்கலேன்னு இல்லை, இடைத்தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழலில் மறுபடியும் ஒரு ஆளுங்கட்சிக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஏன்னா இவங்க எப்படி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறதில்ல, நம்ம எதுக்கு போடணுங்கிறத மக்கள் மனசுக்குள்ள அந்த மாதிரி ஒரு நினைப்பு வரலாம். ஸோ அவர் அதற்கான சைமல்டேனியஸாக விஜய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் ஐயுஎம்எல் ஆதரவை வாங்கிட்டாரு. காங்கிரஸ் அவங்க ஏற்கனவே முந்திக்கிட்டு போய் ஆதரவு கொடுத்துட்டாங்க. சைமல்டேனியஸாக அவர் என்ன பண்றாருன்னா காய்களை நகர்த்துகிறார். இது தமிழக அரசியலில் இதுவரை இல்லாத ஒரு இதை சில குதிரை பேரம் என்று சொல்கிறார்கள். அதை அவர்கள் பணம் கொடுத்தார்களா கொடுக்கவில்லையா என்பதுதான் கேள்வி, நமக்கும் தெரியாது. அதனால அதை பற்றி நம்ம பட்டமாக பேச முடியாது. ஆனால் தமிழக அரசியல் இதுவரை இந்த மாதிரியான ஒரு பாத்திராத ஒரு முக்கியம். நான் ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலைன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு தேர்தலில் ஒரு 20-25 நாள் நீங்கள் கேம்பெயின் பண்ணி ஊரா சுற்றி வெயிலில் அலைஞ்சி வெற்றி பெறுவோமா இதில் ஒரு பல்முனை போட்டிகள் வரச்சில குறைந்த வாக்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சு மறுபடியும் நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒரு அன்சர்டனிட்டி இருந்தாலும் தைரியமாக அதை ரிசைன் பண்ணி இந்த கட்சிக்கு வராங்கன்னா எதுக்கு வராங்க? இப்போ நீங்கள் டிஃபெக்ஷன் ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் என்ன பிரச்சனை வரும், ரிசைன் பண்ணிட்டோம். அதனால தான். ஆனால் நோக்க அவர் எந்த அடிப்படையில் அவர் ரிசைன் பண்றாங்கிறத தான் நீங்க கேள்வி கேட்கணும். வெற்றி பெற்றுவோம்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். அதனால தானே அவங்க வர்றாங்க. அவங்க அதுக்கு தானே வராங்க. எதுக்கு வரணும் நீங்க சொல்லுங்க சார். நான் ஜெயிச்சு உங்களுக்கு ஒரு கட்சி இருக்கு சார், நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க ரவுட்டெல்லாம் ஆகல, உங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு, 40 மேல எம்எல்ஏஸ் இருக்கிறீங்க, என்ன இணைந்து செயல்படுறதுல உங்களுக்கு ஒரு எதிர்கட்சியா இவங்க இருக்க முடியல பாருங்க. அதை தான் நான் கேள்வி எழுப்புறேன். இன்னைக்கு தமிழகத்தில் அரசியலில் நீங்க தொடர்ந்து ஆட்சியில் இருந்துதான் ஆகணுமாங்கிற ஒரு கேள்வி வருது. இதில் போறவங்கலாம் யாரும் அப்படிதான், அவங்களுக்கு அந்த ஒரு பொறுமையா ஒரு 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 ஏதோ ஒரு அர்ஜென்சியில் இருக்கிற மாதிரி தான் பண்ணுது. இல்லை, கடந்த 10 ஆண்டுகளா அதிகாரத்தில் இல்லை அப்படின்னும் போது அவங்க அடுத்த கட்டமாக அதிகாரத்தை நோக்கி நீங்க முதல்ல கேட்டீங்க இல்லையா, ஏன் எடப்பாடி பழனிசாமியே இப்படி யோசிச்சிருப்பாரான்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு போறாங்க பாருங்க. விஜய் தெரிஞ்சதுனால தானே அந்த அவருடைய அதிமுகவுடைய எண்மக்கள் பழைய அமைச்சர்களே போறாங்கன்னா, அப்போ எடப்பாடிக்கு நிச்சயமாக அதை அவர் யூகிச்சிருப்பார் இல்லையா, இவர் ஆட்சி அமைந்து விட்டால் இது தொடர்ந்து நீடிக்கல, நம்ம கட்சியிலிருந்து கூட நிறைய போகலாம். அது நடந்திருக்கு இல்லையா? இன்னைக்கு கண்ணு முன்னாலே நம்ம பார்க்க தானே செய்யறோம். அவர் முன்கூட்டியே கணித்திருப்பார் அப்படின்றீங்க. ஆமா, நீ ஆட்சி அவர் நின்றுடுச்சுன்னா, விஜய் அவர்களுடைய ஆட்சி நின்றுச்சுன்னா
முதல் விக்டமா ஆகிறது வந்து அதிமுக தான் இருந்திருக்குங்கிறது. ஏன்னா திமுக இன்னும் கொஞ்சம் ரொம்ப அதிமுகலையும் போக மாட்டாங்க. இப்போ ஜெயலலிதா இருந்தா கூட யாரும் போயிருக்க மாட்டாங்க. அதிமுக இதில் ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, ஒரு பெரிய ஆளுமை இல்லாமல் ஒருத்தர் தலைவராக எமர்ஜ் ஆகி வந்ததை நம்ம அதை வரவேற்கிறோம். எடப்பாடி பழனிசாமி என்பவர் ஒருத்தர் வந்தார். ஆனால் அதுவே அந்த கட்சிக்கு எப்பவுமே டிஸ்அட்வான்டேஜ் தான் போகும். நீங்கள் ஒரு பெரிய ஆளுமையாக ஒட்டுமொத்த கட்சியும் கண்ட்ரோலில், ஜனநாயகத்துக்கு இது நல்லதா கெட்டதாங்கிறது அது ரெண்டாவது விஷயம். ஒரு பெரிய ஆளுமை இல்லாத பட்சத்தில் உங்களை ஈஸியாக தே வில் டேக் த லீடர்ஷிப் ஃபார் கிராண்டட்னு சொல்லுவாங்கல்ல, எடுத்துப்பாங்க. ஜெயலலிதா இருந்தால் இவர் பண்ணுவாரா? பண்ண மாட்டாங்கல்ல. ஜெயலலிதா எத்தனையோ வேற கட்சியிலேருந்து ஓரங்கட்டி போட்டிருக்கிறாங்க. எங்கேயும் போனாங்களா? சிலர் போயிருக்கிறாங்க. இந்த சேகர்பாபு போயிருக்கிறாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் போயிருக்கிறாரு, பழைய காலத்தில் நிறைய பேர் போயிருக்கிறாங்க. நீங்கள் வந்து KK.S.R. ராமச்சந்திரன், ஏவா வேலுல இருந்து நீங்கள் இன்னைக்கு செந்தில் பாலாஜி, எவ்வளவோ பழைய முன்னாள் முத்துசாமி, நீங்க எத்தனையோ திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதிமுக இருந்தவங்க தான். அப்போ ஜெயலலிதா இருக்கிற காலகட்டத்தில் இப்போ அவர்கள் இப்போது அந்த கட்சியில் அவர்களுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு, ஒரு வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட சமயத்தில், நெருக்கி தள்ளப்பட்ட சமயத்தில் செய்தார்கள். இங்கே எடப்பாடி வந்து அவர் ஒரு சர்வாதிகாரி நடந்து கொள்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு தான் வைக்கப்படுகிறத தவிர இம்மீடியட்டாக அவருடைய MLA பதவிக்கு எந்த கிரைசிஸும் இல்லை. ஆனாலும் அவர்கள் என்ன இருக்கிறார்கள் நான் யூகிக்கிறேன்னா, ஃபியூச்சர் வந்து நமக்கு வந்து இனிமேல் ஒரு கேள்விக்குறியாகுமோ. ஸோ ஒன்ஸ் அரசியலில் போனவங்க வந்து அதில் அந்த ஒரு கேள்விக்குறியார் அரசியல் வரைச்சில் அவங்க உடனடியாக மாறி போகிறாங்க. நம்ம வெஸ்ட் பெங்காலில் பிஜேபிக்கு போனதெல்லாம் யார்? நீங்கள் டிஎம்சியில் இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டரே யார்? டிஎம்சியோட மம்தா பானர்ஜியுடைய வலதுகரமாக இருந்த சுவேந்து அதிகாரி தானே. ஸோ அரசியல் இதுதான் நம்ம ஊர் அரசியல். ஏன்னா இது கொள்கை சார்ந்த அரசியலே கிடையாதுங்க. இது திமுகவுக்கும் பொருந்தும், அதிமுக பொருந்தும். திமுக இருக்கிறவங்கள அதிமுக சேர்த்துப்பாங்க, அதிமுகலேருந்து சிதிமுக எடுத்துக்காங்க. 5000 பேர் எங்கள் தலைமையில் வந்து சேர்ந்தாங்கிறாங்க. அவர்கள் என்ன சொல்லுவாங்க, 10,000 பேர் எங்கள் தலைமையில் அந்த கட்சியிலேருந்து வந்து சேர்ந்தாங்க. நீங்கள் எப்படி இதை ஒரே நாளில் உங்கள் கட்சி நேற்று வரைக்கும் இன்னொரு கட்சியிலேருந்து நீங்கள் எப்படி சேர்க்க முடியும்? அவருக்கு ஒரு விருப்பு இருக்கும் காரணமாக தான் அங்கே சேர்றாருங்க. திமுக கொள்கையை பிடிச்சோ, அதிமுக கொள்கையை பிடிச்சோ, அல்லது காங்கிரஸ் கொள்கையை பிடிச்சி பிஜேபியினுடைய கொள்கையை பிடிக்காம போல. இது நாம் ஒரு ஓப்பனாக கேட்டை திறந்து வச்சிருக்கோம். நீங்கள் யார் வேணா வரலாம். அதுதான் விஜய் செய்கிறார் இன்னைக்கு.